நீதிபதி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் லாத்திக்குளத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை உண்மையில் பேசியதாக கூறி இது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 22ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். அன்று மாலை அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். அப்பொழுது நீதிமன்றத்தில் நீதிமன்ற காவலுக்கு வைக்க நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி அப்போது உத்தரவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஒரு வாரம், அதாவது 8 நாட்களாக அவர் சிறையில் நீதிமன்ற காவலில் இருக்கின்றார். இந்த நிலையில் அவரது ஜாமீன் மனு தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் அது ஜாமீன் மனு வந்தது. அந்த ஜாமீன் மனுவை நீதிபதி சுபாதேவி அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஜாமீன் கோரிய மனு நிலுவையில் உள்ளதால் ஜாமீனில் விடக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடினார். இந்த வழக்கறிஞரின் கருத்தை கேட்ட நீதிபதி அந்த ஜாமீன் கோரிய மனு அதாவது நிலுவையில் உள்ளதா என்பதை உறுதி செய்து நாளை ஜாமீன் மனுவை மீதான விசாரணை மீண்டும் நடத்தப்படும் என்று நீதிபதி சுபாதேவி அவர்கள் தெரிவித்தார்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஜாமீன் கோரிய மனு நீதிமன்றத்தில் ஜாமீனில் இருப்பதால் விடக்கூடாது என்று வாதாடிய அரசு எதிராக மார்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர்கள், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் மார்கண்டேயனை கைது செய்ததே தவறு, அதனால் ஜாமீனில் விட வேண்டும் என்பதாகத்தான் நாங்கள் கோரியுள்ளமே தவிர இந்த வழக்குக்காக நாங்கள் ஜாமீனில் விட சொல்லி சொல்லவில்லை. எனவே அதையும் இதையும் மின்கில் பண்ணி அதை வைத்து இதை தடை செய்யக்கூடாது, இதற்கு விடலாம் என இவர்கள் வாதாடினார்கள். ஆனால் அவர்கள் அந்த ஜாமீன் கோரிய மனு என்ன மாதிரியான நீங்கள் அதை ஜாமீன் கோரியுள்ளீர்கள் என்பதை நான் ஆராய்ந்து விட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக சுபாதேவி அவர்கள் தெரிவித்ததின் பேரில் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு இன்று அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் இன்று ஜாமீனில் வெளிவரக்கூடும் என்ற எதிர்பார்க்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயனுடைய ஜாமீன் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாளை மீண்டும் அந்த மனு மீதான விசாரணை நடைபெறும். அதில் அதற்கு ஜாமீன் வழங்கவும் செய்யலாம், இல்லை என்றால் ஜாமீன் மனு ரத்து செய்யவும் படலாம். அதற்கான விசாரணை நாளை நடைபெறும். அதன் பிறகுதான் இதனுடைய முழு விவரம் தெரிய வரும்.